டீம் 369 கிரிப்டோ கரன்சியுடைய ஃபவுண்டர், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உடைய திரு கந்தசாமி சின்னராசு அவர்கள் உடைய இனிய பிறந்த நாள் இன்றைக்கு நம்முடைய டீம் 369 குடும்பத்தின் சார்பாக மிக சிறப்பான முறையிலே கொண்டாட இருக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய பவுண்டர் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள். நம்முடைய பவுண்டரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு அதிகமான நெருக்கம் அவரிடம் இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரையில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது, மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்து அவர் ஒரு அரசு பள்ளியிலே படித்து இன்றைக்கு இந்த அளவுக்கு அவர் முன்னேறி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு, அவருடைய கடுமையான உழைப்பு. அவர் HDFC வங்கியில இன்னும் ஒரு சில வங்கிகளிலும் பணியாற்றி இருக்கின்றார். அவர் இந்த கிரிப்டோ கரன்சி MLM இது போன்ற பல்வேறு அமைப்புகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் கற்றுக்கொண்டதை எல்லாவற்றையும் சிந்தித்து திறமையான முறையிலே செயல்பட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலே, உலக அளவிலே ஒரு தமிழன், அதுவும் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சேலம் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர், இன்றைக்கு ஒரு டீம் 369 கிரிப்டோ கரன்சியுடைய பவுண்டராகவும் உரிமையாளராக இருக்கிறார் என்று சொன்னால் அது இன்றைக்கு நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அவர் எப்பொழுது ஜூம் மீட்டிங்ல பேசும்போதெல்லாம் கூட அவர் சில வார்த்தைகளை சொல்லுவார். எல்லோரும் ஹெல்த்தியா இருக்கணும், வெல்த்தியா இருக்கணும்னு சொல்லுவார். நாம் இங்க வருகை இருந்திருக்கிற அனைவரும் கண்டிப்பாக வருங்காலத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு ஹெல்த்தையும் வெல்த்தையும் பெறுவோம். அதற்கான அனைத்து திட்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் மிக சிறப்பான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏதாவது நம்முடைய டீம் கிரிப்டோ கரன்சியுடைய இதை தொடங்கி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிறது. நான் இந்த கிரிப்டோ கரன்சியுடைய குடும்பத்தில் நான் இணைந்தது 2 மாதம், இன்றோடு அதாவது நாளையோடு 3 மாதம் ஆகிறது. அதனால எனக்கு நானும் தினமும் இந்த ஜூம் மீட்டிங்கை பார்த்துட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு திட்டத்தை அவர் எப்படி செய்திருக்கார் என்று சொன்னா, இந்த திட்டம் 5 வருஷத்துல முடிகிற மாதிரி இல்ல 10 வருஷத்துல முடிஞ்ச மாதிரி ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வரல. அவருடைய பிளான் சிஸ்டம் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மை நம்முடைய குடும்பம், நம்முடைய மகன், நம்முடைய பேரன், பேரனுக்கு பேரன், இப்படி பல ஆண்டு காலம் நீடிக்கக்கூடிய வகையிலே ஒரு கிரிப்டோ கரன்சியை துவங்கி அதுல உலக அளவில் இருக்கிற எல்லா கிரிப்டோ கரன்சியை விட நம்முடைய இந்த டீம்ல பாத்தீங்கன்னா வாரிசுகளை நியமனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். உலகத்திலேயே நம்முடைய டீம் 369 தான் பெஸ்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவர் இந்த கம்பெனியை கொண்டு வந்திருக்கிறார். நாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் இதுல பணம் போட்டிருக்கிறோம் சொன்னா அந்த தேதியான முதல்ல பணத்தை எடுக்க சொல்லி தான் நம்முடைய ஃபவுண்டர் நமக்கு அட்வைஸ் பண்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நாம் அதை எடுத்தா தான் நம்முடைய பணம் வந்துச்சுன்னு சொன்னா நாம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கம்பெனிகள் இது போல ஏமாந்தார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா நம்முடைய ஃபவுண்டர் கண்டிப்பா சொல்ற, நம்ம எல்லாம் யாரும் ஏமாற்றக்கூடியவருடைய மனநிலை முழுமையாக இல்லை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டு காலம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு நபர் என்னன்னா 1/2 மணி நேரம் பேசினார்னாவே நான் அவர் இப்படிப்பட்டவர் என்னால கணிக்க முடியும். ஏன்னா அவருடைய பேச்சிலே எப்படிப்பட்டவர் என்பதை நான் நிச்சயமா நம்ம பார்க்க முடியும். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் 1/2 மணி நேரம் பேசினாவே அவர் சுயநலத்தோடு இருக்கிறாரா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனநிலை கண்டிப்பா காட்டி கொடுத்துரும்.
அவர் பல ஜூம் மீட்டிங் அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசும்போது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே அவரும் ஏமாந்து இருக்கிறார். ஒருத்தர் வந்து ஏமாந்து இருக்கிறோம்னு சொன்னா நிச்சயமா வந்து அடுத்தவங்களை ஏமாற்றுன்ற மனநிலை கண்டிப்பாக யாருக்கும் அது வரவே வராது. அப்படிப்பட்ட நம்முடைய பவுண்டருடைய இந்த இனிய பிறந்த நாள்ல நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை மனமாற வாழ்த்தி, அவர் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து நம்முடைய டீம் 369 கிரிப்டோ கரன்சியுடைய வளர்ச்சிக்கு இருக்க வேண்டும். நாமும் அதன் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நம்முடைய பவுண்டர் மரியாதைக்குரிய கந்தசாமி சின்னசார் அவர்களை வாழ்த்தி, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சிறப்பான நாள். டீம் 369 ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியா இருந்தோம். ஏன்னா இன்னைக்கு சார் அவ்வளோ சந்தோஷத்தையும் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் சந்தோஷமா இல்லாத நம்மளையும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கொடுத்துருக்காருன்னும் போது அவர் வந்து பெரிய லெவலில் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த ஸ்டேஜில் ஒரு செகண்ட் என் பொண்ணு பேசணும்னு சொல்லி சொன்னா, அதனால அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். I love you, Team 369. Happy birthday, Kandasamy sir. God bless you. Thank you. Thank you, ma'am. வாணியம்பாடி SDL போர்ட்ஃபோலியோட தலைவர் சரவணன் சார். பத்தல இன்னும் வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கந்தசாமி சார் அவர்களுக்கு. எஸ்எல் ஃபுட்பால் சார்பாக டீம் மொத்த பேர் 10 பேர் 60 பேர்கிட்ட வந்திருக்காங்க. 60 பேரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வாழ்த்தி ரொம்ப சிறப்பாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு இடத்துலேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப வந்து நம்ம வந்து ஜூமில் தான் வந்து அவர் ரொம்ப பெருமையாக எல்லோரும் நம்ம டீம் பற்றி பேசுகிறோன்னா எல்லோரும் வந்து மனதார வந்து வாழ்த்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கந்தசாமி சார் வந்தோடனே நல்லா ஒரு விஷ் பண்ணி நல்லா கிராண்டாக வந்து ஒரு சல்யூட் பண்ணுங்கள். எல்லாருமே சந்தோஷம். சிரிப்பு மலர்ந்ததோ, வீணும் இருந்ததோ, சூரியன் நின்னதே, உங்கள் வெற்றி பாடுதே, சேர்ந்து குதிக்கலாமா? Happy birthday to you. Happy birthday to you. Line Dr. Kandasamy. Team 369 பவுண்டர் நாம் கொண்டாடுவோம், வாழ்த்து சொல்லுவோம். கரிப்பக்காயின் கனவுகள் உங்கள் கையில், வெற்றிகள் உலகம் பார்க்கிறது, உங்கள் பாதையில் ஜெயங்கள். வாழ்வின் ஒவ்வொரு தருணம் கூட்டமே சந்தோஷம், கையில் ஒலிக்கது உங்கள் பெயர் பளிச்சிடும். Happy birthday to you. Happy birthday to you. Lion Dr. Kandasamy.
Happy birthday to you, our loving founder, Mr. காலை மலர்ந்ததோ சிரிப்பு மலர்ந்ததோ தினம் விருந்ததோ ஓ சூரியன் மின்னுதே உங்கள் வெற்றி பாடுதே சேர்ந்து குதிக்கலாமா ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ லைன் டாக்டர் கந்தசாமி டீம் சர்க்கிஸ் நாயக்காயின் பவுண்டர் நாம் கொண்டாடுவோம் வாழ்த்து சொல்லுவோம் கரித்தக்காயின் கனவுகள் உங்கள் கையில் வெற்றிகள் உலகம் பார்க்கிறது உங்கள் பாதையில் ஜெயங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணம் கூட்டமே சந்தோஷம் கையில் ஒரு கதிர் உங்கள் பெயர் பளிச்சிடும் Happy birthday to you. Happy birthday to you. Lion Doctor Kandasamy. Team Sakti Singhai Pain Pounder நாம் கொண்டாடுவோம் வாழ்த்து கூடிய சுபதினத்தில் மாலை 3 மணிக்கு மேல் எங்கள் வழிகாட்டி வாழ்நாள் சாதனையாளருக்கு சேலம் பரவச உலகத்தில் பிறந்த விழா நடைபெற்றது. 38 கோடி தேவர்களும் 41,000 கோடி ரிஷிகளும் 18 சித்தர்களும் நவசித்தர்களும் வேதங்கள் முழங்க மந்திரங்கள் ஒலிக்க நவசக்திகளும் நவகிரக நாயர்களும் சப்தகன்னி மாதாக்களும் அச்சத தூவி வாழ்த்த அஷ்டலட்சுமிகளும் குபேரர் இந்திராதி தேவர்களும் குலதெய்வங்களும் பரிதேவதையும் கிராம தேவதை வாசனை நறுமலர்கள் தூவி ஆசி வழங்க உறவினர்களுடன் நண்பர்களும் பிறந்த கலந்து கொண்டு அச்சதேவி மலர் தூவி குலமகனை வாழ்த்து அன்புடன் அழைக்கின்றோம். அன்புடன் விருதை டீம் 369. சார், அனைவருக்கும் இந்த இடத்துல வந்த அத்தனை பேருக்கு நன்றி. ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இன்றைக்கி 2 பேர் கொஞ்சம் காலையிலேருந்து இருக்காங்க. அவங்கள மட்டும் ஃபஸ்ட்டு நான் பேச வச்சிடறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். போன வாரம் நீங்கள் இந்த நாள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. போன வாரம் இந்த நாள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு தெரியாது. இன்றைக்கி தேதி 10 டிசம்பர். நவம்பர் 10 எங்கே இருந்தீங்க? நவம்பர் 10 என்ன சாப்பிட்டீங்க? நவம்பர் 10 என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? நவம்பர் 10 என்ன கலர் செப்பல் போட்டிருந்தீங்க? என்ன உங்களுடைய எந்த ஃப்ரெண்டு கூட எந்த டைமில் இங்கே இருந்தீங்கன்னு யாராலும் சொல்ல முடியுமா? போன வருஷம் சொல்ல முடியாது. ஆனால் போன வருஷம் நவம்பர் 10 இந்த இடத்துல இருந்ததில் 50 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 100 பேருக்கு மேலே இருக்காங்க. நாங்கள் செலக்ட் பண்ணி 5 கண்டிஷன் வச்சுருந்தோம். ஐடி போட்டிருக்கிறவங்க நம்ம கூட டாப் லெவலில் இருக்கக்கூடிய மற்றவங்க தான் வரணும், கூப்பிட்டவங்க தான் மட்டும் மற்றவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த இடத்துல சொல்கிறோம். அடுத்த வருஷம் இப்போ நான் சொல்கிறேன், இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வெளிநாட்டில் தான் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் 16 வருஷம் முடிச்சிருக்கேன். ப்ரொஃபஷ்னல், நாடி நரம்பு ரத்தம் சதை, என்னோட மீசை முடி இப்போ உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏவிலேருந்து ஹீமோக்ளோபின் வரைக்கும் இந்த 16 வருஷம் ரீசைக்கிளே ஆயிடுச்சு. செல்லுலேருந்து ரத்தத்தில் இருக்கிற எல்லாமே நெட்வொர்க்கில் சம்பாதிச்சது. இதுக்கு ஒரு அங்கீகாரத்துக்கு எவ்வளோ நாங்கள் போராடணுன்றது எங்களுக்கு தான் தெரியும். இந்த வருஷம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் சிஎம் ஆக முடியும். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியாது. என் செல்லு இன்றைக்கி 3 நாள்
இந்த லாஸ்ட் 3 நாள் உயர்மட்ட குழுவில் சிஎம்னோட பிஎஃப் வரைக்கும் என்னோட செல் மானிட்டர் ஆகுது, ரெக்கார்ட் ஆகுது, வாட்ச் ஆகுது. ஸோ நெட்வொர்க்குக்காக நீங்கள் செய்கிற தொழில் லீகல் ஒயிட்டு. இந்தியாவில் 12 கோடி பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 60 லட்சம் பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. இப்போ இருக்கிறது கடந்த 25 வருஷத்தில் எந்த தொழிலுமே இன்டர்வியூ, குவாலிஃபிகேஷன், ரெக்கமெண்டேஷன், எலிஜிபிலிட்டி, பொட்டன்ஷியல் தேவை. இந்த தொழிலுக்கு எதுவுமே தேவையில்லை. இதில் நம்மளை விட நம்ம கூட வந்தவங்க தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அவங்க சம்பாதிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பொறாமப்படுறதோ, பேசாமல் இருக்கிறதோ, வருத்தப்படுறதோ தான் புத்திசாலித்தனம் இல்லை. நீங்கள் எத்தனை வீடு கட்டினாலும் எல்லாருக்கும் வீடு கட்டி தர முடியுமா? நீங்கள் எம்பியாக இருங்க, இல்லை ஹெச்எம்மாக இருங்க, இல்லை பிரான்ச் மேனேஜராக இருங்க, போலீஸாக இருங்க, டிஎஸ்பியாக இருங்க, தாசில்தாராக இருங்க, விஓவாக இருங்க, உங்களால் உங்கள் பசங்களுக்கு வேலை வாங்கி தர முடியுமா? எல்லாருக்கும். நீங்கள் வீடு கட்டினா எல்லாருக்கும் வீடு வாங்கி தர முடியுமா? நீங்கள் கார் வாங்கினா எல்லாருக்கும் கார் வாங்கி தர முடியுமா? அரசியல் தலைவர்கள் கூட்டங்கள் கூடுறாங்கல்ல, அதனால் உங்களுக்கு என்ன லாபம்? நடிகைங்க பின்னாடி கூட்டம் கூடுறீங்கள, அதனால் உங்களுக்கு என்ன லாபம்? எந்த நடிகர் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, பர்த்டே கேக் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு? 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் கூட்டம் கூடுறதுனால அவருடைய வேல்யூ அதிகம் ஆகுது, அவர் சம்பாதிக்கிறார். பைத்தியகாரத்தனமான விஷயம். நான் ரஜினிகாந்தோட தீவிரவாதி, ஆனால் அது வேற. போனோமா, படம் பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, என்ன கருத்து யார் சொன்னாலும் கருத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஆனால் அது ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. நடிகைங்க பின்னாடி நான் யாரையும் நேரடியாக மறைமுகமாக சொல்ல, சத்தியமாக சொல்கிறேன். ஒவ்வொரு துறையிலையும் 10 வருஷத்துக்கு மேலே, 20 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் அந்த தொழிலை பற்றி தெரியும். கூட்டம் என் பின்னாடி இருக்குன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பேசிட முடியாது. ஸோ ஆல் இண்டியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தேசிய செயலாளர்னா 7 வருஷமாக தமிழ்நாடு நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனை கிரியேட் பண்ணோம். இந்த வருகின்ற தேர்தலில் இப்போ தமிழ்நாட்டில் முழு நேரம் ஆம்பே, மோடிகேர், வெஸ்டேஜி, டியான்சி, ஜெனிகோ, எத்தூர் பயோடெக், மோனாவி, ஐப்ளஸ், ஸ்மார்ட்வே, ஆர்எம்சி, ஆர்எம்டபிள்யூசி, இன்னும் சில இன்சூரன்ஸ் கம்பெனிகள், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசி, பிஎம்சி, எம்ஆர்டிடி, டைகோன்ஸ் எம்பிஆர், பிஎம்சி, ஃபைன் இண்டியா, ஃபைன் ஃபியூச்சர், ஃபைன் இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி ஃபியூச்சர், இப்போ இஜாவு, ஆருத்ரா, ஆர்கே குளோபல், யூடிசி, யூடிஎஸ், ஆல்ஃபா என்னோடது, ஏஜிசி என்னோடது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா யூடிசி, யூடிஎஸ், அதுக்கப்புறம் ஒசாவே, ஓமா வேர்ல்டு, 4 லைஃபு, ஓகே லைஃபு, 4 லைஃப் ஃபேக்டர், ஸ்மார்ட் லைஃபு, ஸ்மார்ட் வே 2 லைஃபு, ஓமா வேர்ல்டு, ஹேஸ் பே, யூனிபே டு யூ, விசாரோ, ஆருத்ரா. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன் மேக்ஸு, வெல்த் மேக்ஸு, நியோ மேக்ஸு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கலைமகள் சபா, பியர்லெஸ்ஸு, பிஜிஎஃப், பல்ஸு. இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் ஒரு 200 கம்பெனி சொல்லுவேன். அதில் 100 கம்பெனியில் எனது ஐடி இருக்குது, 500 கம்பெனியில் எனது ஐடி இருக்குது. எங்கள் பசங்களுக்காகவே நான் ஆல்ஃபா நோட் புக்ஸ்னு ஒரு சப்ளை பண்ணேன், ஹெர்பல் ப்ராடக்ட், ஹோம் அப்ளைன்ஸ் பண்ணேன். ஏன்னா இவங்களை நான் ரொம்ப கொடுமைப்பட்டேன். உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு சத்தியமாக எங்கள் வீட்டில் பசங்கக்கிட்டேயோ, ஒய்ஃபுக்கிட்டேயோ, ஃபேமிலிக்கிட்டேயோ நான் நல்லா கூட பேசுனதில்லை, அவங்களோட தூங்குனதில்லை, சாப்பிட்டதில்லை. நான் வெளியில் சொல்லுவேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, பிஸ்னஸ்ன்னு சொல்லுவேன். அது அவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லி அதனாலெல்லாம் எனக்கு வீட்டில் பஞ்சாயத்து பிரச்சனை வந்திருக்கு. சத்தியமாக இவங்ககிட்ட நான் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும், எத்தனை முறை சொன்னாலும், நான் வாரம் பூரா 365 நாளில் 340 நாள் ஹோட்டல் சாப்பாடு. வீட்டில் போய் அன்றைக்கி தான் வீட்டில் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்கள் வாரம் பூரா வீட்லேயே சாப்பிட்றோம், நீ வரனாலும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போ. அப்போ அன்றைக்கும் ஹோட்டல் தான் எனக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னோட பாதி நான் லைஃப்பில் நெட்வொர்க்னே போயிடுச்சு. உங்கள் முன்னாடி தோத்தவனா, உங்கள் முன்னாடி ஜெயித்தவனா, உங்கள் முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஹிஸ்ட்ரியை நான் பண்ணியிருக்கேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எந்த கம்பெனி பண்ணுங்கள், எந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஃபீல்டில் இருந்தால் 5 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷத்தில் ஜெயிச்சிடுவீங்க. நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிடக்கூடாது, அப்டேட் ஆகிக்கணும். எல்லாரோட காண்டாக்ட்லங்க. இப்போ எல்லா லீடரும், எல்லா ப்ரொமோட்டரும், எல்லா ஓனரும் வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டாக இருக்காங்க. யாரை பற்றி யாருக்கிட்டே என்ன பேசுனீங்கன்னா அடுத்த நிமிஷம் அங்கே போயிடும். இன்னொரு விஷயம், ஒருத்தரை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம்னு ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. அவங்க திறமசாலி, தைரியம் இருக்குல்ல, அப்போ அவங்கள பேசுகிறதுக்கு கால் எடுங்க.
விளையும் பெயர் முளையிலே தெரியும். சில விஷயம் களைச்செடியெல்லாம் ஸ்டார்டிங்கில் பிடுங்கி போட்டுருணும். நான் வந்து யாரா எங்கிட்ட பேசுகிறாருன்னா கான்கால் எடுங்கன்னுவேன். கான்கால் எடுக்க மாட்டேன்னா நீ ஃபோனை கட் பண்ணிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவேன். புரியுதுங்களா? உங்களை பற்றி யாரா உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா, வேறு பத்திர பற்றி உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா, அதனால் உங்களுக்கு என்ன லாபம், அவருக்கு என்ன லாபம், ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி கேட்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ நமக்கான அடையாளம் இருக்குது. உங்களுக்கு லீகலாக எந்த விதத்தில் இந்தியா முழுக்க என்ன சப்போர்ட்டு கேட்டாலும் எங்களால் எடுத்து செய்ய முடியும். இப்போ சேலத்தில் மாநாடு வந்து லாஸ்ட் 8ஆம் தேதி நடந்தது. இப்போ வருகின்ற 20ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஆல் இண்டியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனோட மாநாடு நடக்குது. மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், ஒன்றிய குழு, செயற்குழு, பொதுக்குழு எல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். நம்ம வருமானத்துக்கு பத்தலைன்னு ஸ்ட்ரைக் பண்ணல, போனஸ் வரலன்னு ஸ்ட்ரைக் பண்ணல, பேவுட்டு வரலன்னு ஸ்ட்ரைக் பண்ணல. இன்னும் சொல்லப்போனால் பேவுட்டு வாங்காமலே பேவுட்டு வந்துச்சுன்னு பில்டப் பண்ணி அந்த கம்பெனி பிஸ்னஸ் பண்ணி கொடுத்த ஜாதி தான் நம்ம. உங்களுக்கு எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்கன்னாலும் தெரியாது. என்ன சார், ஓனர் வந்து நம்மகிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார். இப்போ தான் ஓனர் டெல்லியில் இருக்கிறாருன்றாங்க. ஜூம் மீட்டில் பேசியிருந்தா எங்கள் ஓனர் துபாயில் இருக்கிறாருன்றாங்க. லோக்கல் கம்பெனியில் என்னோட கம்பெனி டீம் 369 ஹாங்காங்லேயும் துபாயிலும் தான் ரிஜிஸ்டர்டு ஒரிஜினலாக பண்ணியிருக்கேன். தமிழ் சாரோட ஐசிஐசிஐ கார்டு, என்னோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எங்கள் ஒய்ஃபோடது சிங்காரவேலை மாம்ஸ், இது இந்த 3 பேரில் தான் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டில் நான் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நீங்கள் அங்கே வந்து பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் தான். ஸோ அதனால் வந்து படிங்க. இங்கே நீங்கள் உங்கள் பசங்களுக்கு, இந்த பசங்களுக்கெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் ரத்தத்தை சொல்லிக் கொடுக்கல, சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்கல, செலவு பண்ணுறத கணக்கு பார்க்க இந்த பசங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலன்னா சத்தியமாக காப்பாற்ற முடியாது. போன 3 நாளைக்கு முன்னே சார் ப்ளீஸ், டாக்டர் சார், ஜேபி சார் ப்ளீஸ் வாங்க, அவர் ஒரு விஷயம் சொன்னார். நான் 3 நாள் அழுந்தேன். என் கூட இருந்தவங்களுக்கு மட்டும் தெரியும். இந்த பசங்களுடைய ஆயுட்காலம் 40 வயசுன்றார் அவர். வேலூரில் அடுக்கம்பாறையில் ஜிஹெச் எம்பிபிஎஸ் டாக்டர், ஜென்ரல் மெடிசன். புரியுதா நான் சொல்கிறது? எனக்கு வயசு இன்னும் 40, என் பையனுக்கு 12 வயசு, அவனுக்கு 52 வயசு. அப்போ அவன் என்னோட பேரன். இப்போ என் பையனுக்கு இன்னும் 12 வருஷம். இப்போ அவனுக்கு 23 வயசில் கல்யாணம் பண்ணுறேன்னா அதுக்கு அடுத்து அவன் குழந்தை பிறகுது அப்படின்னா இன்னும் 35 வயசு. அப்போ என்னுடைய ஆயுசில் நல்லா கொஞ்சம் கவனிங்க. என்னோட ஆயுசில் என் பையன், என் பொண்ணு, என் பேரம்பேத்தியுடைய இழப்புகளை நம்ம பார்க்க முடியும். அவர் சொல்கிறது நல்ல வேலை. அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு வந்துட்டேன். அவரை 8 மணிக்கு மீட் பண்ண வேண்டியது நாங்கள் 11 மணிக்கு. அப்போ நான் சாப்பிட்டேன். சாப்பிடாத டைம் சொல்லியிருந்தேன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நாம் எல்லாமே அதிர்ஷ்டசாலியாக இருந்தாங்காட்டி இப்போ எல்லாம் வாழ்ந்தே முடிச்சிட்டோம். இப்போ டெக்னிக்கலை தெரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்கள் தாத்தா பாட்டிக்கு நல்ல நண்பர்கள் கிடச்சிருந்தா சொத்து பத்து நிறைய சேர்த்து வாங்கி வச்சுருப்பாங்க. காலையில் சார்கிட்ட கேட்டேன், எவ்வளோ சார் சொத்து? 16,000 ரூபாய்க்கு வாங்கினார் 25 வருஷத்துக்கு அவங்க தாத்தா அவங்க அப்பா. இன்றைக்கி அது 1.5 கோடி ரூபாய். இப்போ அது மாதிரி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கிறது கிரிப்டோ கரன்சி. 16,000க்கு வாங்கினது இன்னைக்கு 1.5 கோடி. அவர் அன்னைக்கே இன்னும் 16,000. நம்மளுக்கெல்லாம் இந்த சொல்லி கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இல்லை. சொந்த பந்தம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, சொந்த பந்தம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. கூட படித்தவங்களுக்கு தெரியல, தெரியாதனால கூட கற்றுக் கொடுக்கல. அதனால் தயவு செஞ்சு கிரிப்டோ கரன்சி கற்றுக்கோங்க. நாங்களும் ஜிக்ஜாக்காக தான் கற்றுக் கொடுப்போம், கரெக்டாக கற்று தர மாட்டோம். பேமெண்ட்டு பண்ணி வரும்போது கிளியராக கற்றுக்கலாம், பிஸ்னஸ் பண்ணி வரும்போது கிளியராக கற்றுக்கலாம். ஜூம் மீட்டில் வந்து அங்கங்கே கண்டென்ட்டு கிடைக்கும், அதை எடுத்து வச்சிங்கன்னா நம்ம மணி கோத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடணும் சார். நீங்கள் உங்களை மீட் பண்ண பிறகு குறைஞ்சபட்சம் அந்த விஷயத்தை நான் 100 பேர்கிட்ட பேசிட்டேன். வேலூரில் அடுக்கம்பாறையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 70 பேஷண்ட் பார்த்துட்ருக்கார். இப்போ ஒர்க்கில் இருக்கார். அவங்க பசங்க 2 பேரும் மருமகன் மகன் ஐஏஎஸ் டெல்லியில் படிச்சுட்ருக்காங்க, பாஸ் ஆகிட்டாங்க, அடுத்த ட்ரைனிங்கில் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணணும். ஜாகிர் சார் ப்ளீஸ். சேலம் மாவட்ட உயர்மட்ட குழு ஒருங்கிணைப்பாளர், தலைவர், ஆல் இண்டியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு. சரவணன் சார் வந்து ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கார் ஆல் இண்டியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு. அகிலன் வந்து யூத் விங்கில் வந்து நாங்கள் ஆல் இண்டியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்கோம். இது வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த கான்செப்ட், எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் நாங்கள் வரோம். அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. மணிகண்டன் சார் காஞ்சிபுரம், ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் மணிகண்டன் சார் காஞ்சிபுரம், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் வந்துடுங்க சார். செல்வி மேடம் ஒரு நிமிஷம் வந்துடுங்க. இவங்களை வந்து வெஸ்டேஜ் கம்பெனியில் இவங்களை தெரியாத பர்சனே இருக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு கீழே இன்றைக்கி தமிழ்நாட்டில் 40 லட்சம் நபர்கள் இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 4 வருட நண்பர். மணியண்ணா வந்து எனக்கு ஒரு 10 வருஷம்.
ஜாகிர் சார் இப்போ தான் ஒரு 1.5 மாதம் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இவ்வளோ பேர் இந்த துறையில், உங்களுக்கு லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன், ஆட்டோ ஓனர்ஸ் அசோசியேஷன், பஸ் ஓனர் அசோசியேஷன், ஸ்கூல் பிரைமரி நர்சரி, சிபிஎஸ்சி மெட்ரிக்கு ஐசிஎஸ்சி எக்ஸிட் சிலபஸ்னுடைய அசோசியேஷன் இருக்குது. வன்னியர் சங்கம், முதலியார்கள் சங்கம், உடையார்கள் சங்கம், செங்குந்த முதலியார், துவள வெள்ளாள முதலியார் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஜாதிகள் சங்கம் இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையும் பணத்தை இழந்ததை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சங்கம் இருக்கான்றது கூட தெரியாமல் இருக்கீங்க. 7 வருஷமாக நாங்கள் இருக்கோம் அந்த சங்கத்தில். ஸோ இவங்க எல்லாமே ஆல் இண்டியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட், ஒரு மாவட்டத்தினோட வெற்றியை தீர்மானிக்கிறவங்க. சாமிஜி ப்ளீஸ். சாமிஜி வந்து ஆந்திரா வைஸ் பிரசிடென்ட். ஸோ கொஞ்சம் வந்துருங்க. இவங்க வந்து நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன். உங்களுக்கு எதுக்கு இவங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த கம்பெனி உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் சங்கத்துக்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஃபுல் ஃபில்டர் பண்ணி தரோம். நீங்கள் அந்த கம்பெனி பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ட்டு. ஒரு கம்பெனி எடுக்கிறதுக்கு 27 பாயிண்ட் இருக்குது. அதெல்லாமே உங்களுக்கு சஜஷன் பண்ணிட்டு, ப்ராடக்ட் கான்செப்ட்டை பற்றி கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் சொல்கிறோம். ப்ராடக்ட் கான்செப்ட்டில் பணம் கொடுத்தோம், பொருள் வாங்கிட்டோம், அதோட முடிஞ்சிருச்சு. ரிஸ்கே கிடையாது, 0 லாஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பிளாக் செயின் லான்ச் அண்டு வேலெட் சேஃப் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நான் 2015 மார்ச் மாதத்துலேருந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் கிரிப்டோ கரன்சியை பற்றி பிட்காயின், எத்தீரியம், ரிப்பிள், ட்ரானு, டோஜி, மேட்டிக், பிளாக் செயின், ட்ரான் செயின், பிஎன்பி செயின், எத்தனை ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டாமாஸ்க், டோக்கன் பாக்கெட்டு, அட்டாமிக் வேலெட்டு, ஐஎம் டோக்கன், கிட்பிட், இந்த மாதிரி வேலெட்டுகள்லாம் நீங்கள் பார்த்துருந்தா அது எல்லாமே நான் 7-8 வருஷமாக இப்போ வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இந்த துறையில் முதல்ல அதிகபட்சமாக ஒரு 2018 ஒரு 30 லட்சமும் 2019 ஒரு 45 லட்சமும் லாஸ் ஆனவர் நான் இந்த கிரிப்டோவில். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஒழுங்குமுறை பண்ணிட்டாங்க. கூகுள் ஆத்தென்டிகேஷன், ஓடிபி வெரிஃபிகேஷன், இமெயில் வெரிஃபிகேஷன், லீகல், டேக்ஸு, டிடிஎஸ், அட்மின் சார்ஜ், இது எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் தான் கிரிப்டோ கரன்சிக்கு விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க. மற்றதுக்கு இப்போ கல்யாண் சில்க்ஸோ, ஜிஆர்டிஓ, ஏவிஆர் சொன்ன மகாலோ, இல்லை காசா கிராண்டு, ஜிஆர்டி கிராண்டு, விஐபி சிட்டி, பெஸ்ட் சிட்டிக்கெல்லாம் வந்து நடிகர் நைட்டுக்கு இங்கே விளம்பரத்துக்கு வராங்க. கிரிப்டோ கரன்சிக்கு கவர்மெண்ட் விளம்பரம் கொடுத்துட்ருக்கு. எங்கன்னு தெரியுங்களா? நீங்கள் பாரு, டிஸ்கோ, கோவா, லாட்ரி, இதுக்கு மட்டும்தான் ஹையஸ்ட் டேக்ஸ் 28%. ட்ரஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங், ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹோட்டலு, சர்வீஸு, ட்ரஸ்ட்டில் நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியிலையும் நிறையா இருக்குது. ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், லிமிடெட் கம்பெனி, இன்கார்பரேட்டு, ஃபேர்மு, ஜிஎஸ்டி, இந்த மாதிரி நிறைய டிவிஷன் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஜிஎஸ்டி இருக்குது. அப்போது ஹையஸ்ட் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணது வந்து கிரிப்டோ கரன்சிக்கு தான் 30%. இதை விட வேறு என்ன விளம்பரம் வேணும்? கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் பசங்களுக்கு நாங்கள் எல்லாமே இருக்கோம். நீங்கள் தொட்டு சொல்லிக் கொடுக்காத பாடம் சுட்டு போட்டாலும் வராதுன்னுவாங்க. 10 வயசுக்கு மேலே இருந்தாலே போதும். கிரிப்டோ கரன்சிக்கு பேங்க் அக்கௌண்ட்டு தேவையில்லை. கிரிப்டோ கரன்சிக்கு பேங்க், பிறந்த குழந்தைக்கு ஒரு ஆதார் கார்டு, ஒரு இமெயில் ஐடி, செல் நம்பர் இருந்தால் போதும். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு ஆதார் கார்டு செல்லாது. அது யாருக்கான தெரியுமா? ஆதார் கார்டு நேத்திலிருந்து கவர்மெண்ட்டோடைய ஜிஓவிலிருந்து செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. யாருக்காச்சும் தெரியுமா? நேத்திலிருந்து ஆதார் கார்டு, நம்மக்கிட்ட இருக்கிற ஆதார் கார்டு செல்லாது. 2 ஸ்டேட்டில் டூப்ளிகேட் ஆதார், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் மக்கள், வெஸ்ட் பெங்காலில் மட்டும் 2 கோடி பேர் உள்ளே இருக்காங்க சார். டூப்ளிகேட் ஆதார் கார்டு. திருப்பூரில் மட்டும் 15 லட்சம் பேர். இந்த எஸ்ஐஆர் வந்ததுனால அது பண்ணாங்க. தயவு செஞ்சு எஸ்ஐஆர் ஃபார்ம் படிவத்தை ஃபில் பண்ணிங்க. மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் தான் திட்டங்களை போட முடியும். மக்களுக்கு வந்து இறந்து போனவங்களும் தெரியல, வெளியே போனவங்களும் தெரியல, எத்தனை ஆதார் கார்டு, எத்தனை செல் நம்பர் மாற்றினவங்களாம் தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு உங்களோட வாக்கை கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக ஆதார் கார்டு இனி செல்லாத, கவர்மெண்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் தூக்க போகிறாங்க. அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி தான் கன்ஃபர்மேஷன். தயவு செஞ்சு அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. எந்த பிஸ்னஸ், எந்த மீட்டிங் இருந்தாலும் கூட்டத்துக்கு போங்க. அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றதை விசாரிச்சுக்கோங்க. கிரிப்டோ கரன்சியில் வேலெட்டு, இந்த பிளாக் செயின்ன்றது வந்து எண்டு. நம்ம எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருப்போம்? எத்தனை நாளைக்கு தான் வாடகை காரை ஓட்டுவோம்? எத்தனை நாளைக்கு தான் வாடகை சைக்கிளில் போவோம்? சொந்த வீடு வேண்டாமா? நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணாமா? நமக்குன்னு ஒரு, அதுதான் பிளாக் செயின், அதுதான் வேலெட். ஸோ இது கிரிப்டோ கரன்சியினுடைய எண்டு.
ஒரு காயின் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் எண்டு. இது இன்றைக்கி டெஸ்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது முடியறதுக்கு 3 வருஷம் ஆகும். சுமார் 2 மாதத்தில் உங்களை வச்சு இது டெஸ்டிங் முடிஞ்சிடும். ஸோ இதை நிறைய யூஸ் பண்ணுங்கள். கேஒய்சி கம்பல்சரி. குழந்தைங்க பேரில் ஐடி பண்ணுறது, நீங்கள் கம்பெனி பேரில் ஐடி போடுறதுக்கு ஜிஎஸ்டி காப்பி, பேன் காப்பி, ஆதார், பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். இமெயில் ஐடி, செல் நம்பர் போதும். நீங்கள் வரவு செலவை கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பண்ணணுன்றது இல்லை, கிரிப்டோ டு கிரிப்டோவே பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஒயிட்டு தான், ஜிஎஸ்டி டேக்ஸில் தான் வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன், இமெயில் வெரிஃபிகேஷன், கேஒய்சி கம்பல்சரி மஸ்ட்டு. எல்லாத்துக்குமே டிடிஎஸ் டேக்ஸ் கம்பல்சரி இருக்குது. எல்லாமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே பண்ணுங்கள், அதுதான் நல்லது. தேங்க்யூ சார். ஜாகிர் சார், மணிகண்டன் சார், செல்விமன், நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருங்க. இவங்க எல்லாருமே வந்து லாஸ்ட்டு எங்கூட 4 வருஷமாக, 5 வருஷமாக, 10 வருஷமாக, 12 வருஷமாக இருக்காங்க. நாங்கள் மணிகண்டன் சார் இதை செலக்ட் பண்ணி தான் கூப்பிட்டு இருந்தது. சரி, மணிகண்டன் சாருக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அவர் கிரிப்டோவை மட்டும்தான் இன்னும் கற்றுக்கல. அவர் கற்றுக்கிட்டா நான் இத்தனை வருஷம் செஞ்சுட்டு அவர் 1 இயரில் செஞ்சிருவார். தேங்க்யூ சார். ஜாகிர் சார் ப்ளீஸ். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப டைம் இல்லை, நான் ஜாஸ்தி எடுக்கலை. ஏன்னா ஒரு சின்ன திருக்குறள், ஒரு குறள் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். திருக்குறள் உங்களுக்கு தெரியும். அதாவது ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் புதல்வன் சான்றோன் என கேட்ட தாய். அதாவது இன்னைக்கு கந்தசாமி சார் வந்து 17 வயசு முடிச்சு இன்னைக்கு 18 வயசு அவர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏன்னா 17 வயசு முடிச்சு இப்போதான் வந்து மைனர்லேருந்து மேஜர் ஆகிருக்கிறாரு. ஏன்னா அவர் பார்த்து யாராவது சொல்லுவாங்களா? 40 வயசுன்னு சொன்னார், யாராவது நம்ப முடியுங்களா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எனர்ஜெட்டிக்காக எஃபெக்டிவாக வேலை செய்கிறாரு. அந்த மாதிரி இன்றைக்கி அவங்க பெற்றோர் இருந்தால் ரொம்ப வந்திருக்காங்களா? அவங்க இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுறோம் தெரியுமா? ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த பையன் பிறந்தது ஒரு சந்தோஷத்தோட இந்த மாதிரி ஒரு கூட்டத்தோட தம் மகனுக்கு ஒரு கண்ணியம் கிடைக்குது, ஒரு சான்றோன்னு எனக்கு கேட்கும்போது அந்த தாய்க்கு இருக்கிற அந்த சந்தோஷம் எதுவுமே இருக்குது. இன்றைக்கி அவங்க வந்து மேலேருந்து பார்த்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி கந்தசாமி சார் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு போனார். அவருடைய பிறந்த நாளுக்கு இன்றைக்கி நானும் கலந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நெட்வொர்க் அசோசியேஷன் பார்த்தீங்களா, இன்றைக்கி நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். முக்கியமாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் யாராச்சும் பணம் இழந்தால் அவங்களுக்கு உண்டான வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் போயிட்டு இருக்குது. அதனால் தயவுசெய்து இப்போ சார் சொன்ன மாதிரி லீகலாக என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி லீகலுக்கு மட்டும் நீங்கள் துணை போங்க, இல்லீகலுக்கு தயவுசெய்து போகாதீங்க. கந்தசாமி சார் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாட்டம் மாதிரி இன்னும் பல 100 ஆண்டுகள் அவர் கொண்டாடணும், இல்லை பல 100 வருஷங்களை கொண்டாடணும். அந்த பிறந்த நாளை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆமாம் இல்லை சார், பல 100 வருஷம் இன்னும் கொண்டாடணுன்றேன் சார். 4 வருஷமாக என்னோட பிறந்தநாள், பையன் பொண்ணோட பிறந்தநாள் நாங்கள் கண்டினியூஸ் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் தான் கம்மி கூட்டம். 2021-22 700 பேர், 500 பேர், 600 பேர் சிஜே பேலஸ், அது சிவராஜி. அதுக்கு அடுத்தது எங்கள் குலதெய்வ கோயிலில் தான் வச்சுருந்தோம் ஃபங்க்ஷன் சார். சார் நான் என்ன சொல்கிறேன், இன்னும் நீங்கள் இது மாதிரி பல 100 பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்கிறேன் சார். வேற ஒன்றும் சார், அந்த மாதிரி வாழ்த்து சார், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் சார், வாழ்த்துக்கள். இன்னும் வந்து நோய் நொடியின்றி செல்வ செழிப்போடு, ஏன்னா பணம் இருந்தால் பெருசு இல்லை, உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எல்லாம் வரல, இறைவன் அவருக்கு எல்லாமே கொடுத்து அவருக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூட விரைக்கிறேன். நன்றி, ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார். மேடம் பார்த்தீங்களா, செல்வி மேடம், இவங்க வந்து வெஸ்டீஜில் வந்து ஒரு டாப் லீடர். கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் அவங்க கீழே டவுன்லைனில் வச்சுக்கிறாங்க. அது இல்லாத அகில இந்திய உமன்ஸ் விங்கில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு சில நிமிடம் சார் பேசி வாழ்த்தி பேசுவாங்க. தேங்க்யூ. Many more happy returns of the day. May God bless you, sir. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தைகளை நிறைய கேட்டிருக்கோம். என்னோட சகோதரருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாலை நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இன்று அந்த தாய் இந்த இடத்துல இருந்தால் மிகப்பெரிய ஆனந்த மறுமலர்ச்சி கிடைச்சிருக்கும். அங்கேருந்து அம்மா அப்பா ப்ளஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சார் நான் மனதார வாழ்த்துறேன். உங்களை வாழ்த்துற அளவு எனக்கு வயதில்லை, வணங்குறேன்.
மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்னோட டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு பொன்னாடை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஃபைனான்ஸ் சப்போர்ட் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த ஐடியாவையும் இந்த டெக்னாலஜியும் இந்த பிஸ்னஸ் பண்ணால் லாபம் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ அதில் பாதி பணம் உங்களது இருக்கணும், உங்களோட பாதி பணம் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, எந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்திலையும் நஷ்டத்துக்கு நான் வரமாட்டேன். எனக்கு லாபம் மட்டும்தான் வேணும். நஷ்டம் வந்தால் அது உங்களோட பார்ட். எங்கிட்ட இருக்கிறது வந்து பப்ளிக் பணம். நான் வந்து போஸ்ட்மேன் தான். இங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்குறேன், இங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்குறேன், பப்ளிக் சர்வெண்ட்டு தான். ஸோ உங்களுடைய ஐடியா எதுக்கு உங்களை பார்த்ததுனால தான் இந்த சொல்கிறேன், தெரியுதில்ல சார்? ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணுவேன். அதுக்கு செக்லிப்பு, பாண்டு, கேண்டு, சூரிட்டி, பக்கம் இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலி எனக்கு கேரண்டி கொடுக்கணும். அதில் லாஸ் நான் அதை எக்காரணத்தை கொண்டு கேட்க தயாராக இல்லை. ப்ராஃபிட் வந்தால் ஷேர் பண்ணிப்போம், பப்ளிக் ஃபண்டு. ஸோ என்கிட்ட பேசுகிறதுக்கு அதில் கேரண்டி சூரிட்டி கண்டிப்பாக வேணும். எதனா நல்ல ஐடியா இருந்தால் உங்களால் பணம் லாபம் சம்பாதிக்க முடியும்னா டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார். செல்வி மேடம்க்கு நன்றி. கஸ்தூரி மேடம் வாங்க. இந்த வருஷம் மட்டும் நம்ம ஒரு 1500 செடி கொடுத்துருக்கோம், நட்டுருக்கோம் சார். கீழே போகும்போது எல்லாருக்கும் மாமரம், பலாமரம், இது பாதாம் செடி இருக்குது, எல்லாருமே எடுத்துக்கலாம். அங்கேருந்து எனக்கு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேடம். செல்வி மேம், கீழே செடி இருக்குது, நான் எல்லோரும் இங்கே இருக்கோம். ப்ளீஸ் நீங்களே உங்கள் கையால் எல்லாருக்கும் உங்கள் டீம் கொடுத்துட்டு எனக்கு ஃபோட்டோ மட்டும். தேங்க்யூ மேடம். ஒன் செகண்ட் ஆனால் ஒரே நிமிஷம். ஆனால் சார் ஒரே நிமிஷம். தமிழ் சார், செல்வி, அகிலன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன். அவங்களுக்கு பிளாக் செயின் வேணுமா இல்லை வேலெட் வேணுமா, இது அவங்க 3 பேர் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ராம்பிரசாத் சார், சரவணன் சார், மதி சார், ரமேஷ் சார் வந்துடுங்க. நீங்கள் பிளாக் செயினா இல்லை வந்து வேலெட்டா? சார் என்னை வந்து எல்லாருமே ஓனர் ஆகிட்டாங்க. நான் வந்து பக்கா வேலைக்காரன், கீழே இறங்கி வேலை செய்கிற ஒருத்தனை ஓனர் ஆகிட்டாங்க. அந்த ஃபிட்னஸ் வந்து நான் இன்னும் மாறலை. ஏன்னா 4 வருஷம் ஓனரோட போதையிலே இருந்தேன். அதனோட என்ன பெயின்ன்றது கையில் பணம் இல்லாத போது எங்களுக்கு தெரிஞ்சது. 2017லேருந்து 2020 வரைக்கும் ஓனர் போதையில் இருந்துட்டு 2020-21 வந்து கையில் பைசா இல்லாத போது அதனோட பெயின் வந்து ரொம்ப மோசமாக அனுபவித்தோம். நான் அதுக்கப்புறம் திரும்ப ஓனராக வரணுன்ற ஆசையே இல்லாமல் இருந்து திரும்ப இப்போ வந்துட்டோம். இந்த இடத்துல நான் சொல்கிற ஐடியா, சஜஷன், ஒப்பீனியன் யாரனா கேளுங்கன்னு தான் சொல்கிறேன், இல்லை கம்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கணும்னு நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு சத்தியமாக கொடுக்கல, கேட்கல, ஏற்றுக்கல. தூங்குனது கூட கிடையாது சார். அந்த ரொம்ப சிலதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோதான் டேஷ்.
ஸோ இந்த பொசிஷன் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னா 25,000 அக்கௌண்ட் ஹோல்டர் வேணும், சுமார் ஒரு 10 கோடி ரூபா வேணும். மொத்தமே ஒரு 5 கோடி ரூபா தான் நம்ம டோட்டல் கலெக்ஷனு. 5 கோடியில் இன்றைக்கி ப்ராஜெக்டே 5 கோடிக்கு செஞ்சிட்டோம். அசட் வேல்யூ இன்றைக்கி 100 கோடி ரூபாய்க்கு மேலே கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சாதாரணமாக முடியாது, உங்கள் சக்தி மட்டும் இருந்தாலும் முடியாது. கண்டிப்பாக பிராப்தம் வேணும். நேரங்காலம் திசை ஓரகீரை எல்லாம் சென்டிமெண்டெல்லாம் ஒர்க் ஆனால் மட்டும்தான் நடக்கும். இந்த ஸ்டோனுக்கு வர்றதுக்கு, இந்த மைல் ஸ்டோனுக்கு வர்றதுக்கு சுமார் 3 வருஷம் ஆகும். சுமார் 25,000 கஸ்டமர் வேணும், சுமார் 1.5 லட்சம் டிரான்சாக்ஷன், சுமாராக ஒரு 20 ட்ரைனர், ஒரு 200 லீடர் இருந்தால் தான் இந்த ஸ்டோனுக்கு வர முடியும். ஒரு 5 ட்ரைனர், ஒரு 10 ப்ரொமோட்டரு, ஒரு 20 லீடரை வச்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து எத்தனை ஓனர்ஸ் வந்து எனக்கு எகென்ஸ்டாக எனக்கு வேலை பார்த்தாங்க. என்னோடய சாஃப்ட்வேர் டீம் என்கிட்ட வேலை செய்ய விடலை. என் கம்பெனியை தடுக்கிறதுக்கு மற்றவெல்லாம் பணம் கொடுத்து என்னை நிறுத்தினாங்க. நான் திரும்ப டபுள் த பேமெண்ட்டு கொடுத்து வேலையை வாங்கினேன். பேசின கொட்டேஷனுக்கு மேலே டிமாண்ட் பண்ணுறான், வேலை செய்ய மாட்டேங்கிறான். அதை செய்ய வைக்கணும்னா பணம் கேட்பான், அப்போ நான் பணமும் கொடுக்கணும். எத்தனை இடத்துல இதெல்லாம் சந்திச்சு இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம 2026 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப்போ தான் லான்ச் பண்ண போகிறோம். இது எல்லாமே டெஸ்டிங், டிரைவிங், டெமோ தான், டெஸ்ட் நெட் தான் இது. ஸோ ஓன் பிளாக் செயினும் ஓன் வேலெட்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே லிங்க் கொடுத்துட்டேன். ஜூமில் வந்து உங்களுக்கு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஸ்வாப் பண்ணுறது, டெக்ஸ் பண்ணுறது, கேஒய்சி அப்டேட் பண்ணுறது, பை பண்ணுறது, செல் பண்ணுறது, காயின் வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு நான் இன்றைக்கி விட்டுருங்க. நாளை மறுநாள்லேருந்து ஜூமில் தெரிஞ்சுக்கோங்க. ஜூமில் மட்டும்தான் எல்லா அப்டேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஜூமில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இல்லைனா மீட்டிங் வரும், அந்த மீட்டிங்க்கு ட்ரைனிங்க்கு பேமெண்ட் இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு அதை ட்ரைனரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேமெண்ட் அமுச்சு 10 நாளைக்கு ஸ்லாட் புக் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். தேங்க்யூ சார். அகிலன், செல்வி, தமிழ் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இந்த இடத்துல எனக்கு முழு சப்போர்ட் அதிகமாக இருந்தது தமிழ் சார், அடுத்தது செல்வி, வால்யூம் வைஸாக ஃபண்டு வைஸாக சப்போர்ட் பண்ணது வந்து அகிலன். ஸோ இந்த 3 பேர் எங்களுக்கு அடுத்து இந்த கம்பெனியில் ஃபஸ்ட் லெவல் கந்தசாமி இருக்காருன்னா அதுக்கு அடுத்த லெவலில் இவங்க 3 பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்த லெவல் வந்து சரவணன் சார், ரமேஷ் சார், மதி சார், சுதர்சன், அருள் அவங்க இருக்காங்க. அதுக்காக ட்ரைனிங் டீம்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராம்பிரசாத் சார் இருக்காங்க. இப்போ 17 லாங்குவேஜ் பேசக்கூடிய இன்டர்நேஷ்னல் 48 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனியர்ஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் குருஜி இருக்காருன்னா அது ஸ்ரீ கிருஷ்ண பாபு மகராஜ். அதுக்கு அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளோட குளோபல் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அதில் வந்து சுருளிமணி சார் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்ட்டு. இங்கே 11 ஓனர், 20 ஓனரை நான் இன்னும் ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். லேண்டுன்னா மதி சார், டூரிஸ்ட்டுன்னா அருண் சார், ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டு அருணுக்கு சொல்லியிருக்கோம். ட்ரைனிங் மீட்டிங்னா சக்திவேல் சார் இந்த மாதிரி வந்துடுவாங்க. ரியல் எஸ்டேட்டு, ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரமேஷ் சார் வருவார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எங்கள் மாம்ஸ் வந்து லீகல் டீம், சிங்காரவேல மாம்ஸும் மதி சாரும் லீகல் டீம், டெக்னிக்கல் டீம், ட்ரைனிங் டீம் தனி. நம்ம என்ன வெர்ஷனில், என்ன மாடலில், என்ன பிளாக் செயின், என்ன சாஃப்ட்வேரில், என்ன கோடிங்கில் பண்ணன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு ஜூமில் சொல்கிறேன். எங்கே வேணாலும் போய் இது ரைட்டாக தப்பான்னு செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாமே ஓப்பன். பிளாக் செயின்னாவே பப்ளிக் லெட்ஜரு, அதானே பிளாக் செயினுக்கு மீனிங்கு. ஸ்பீடு, சீக்ரெட்டு, சேஃப்டி, சக்ஸஸ், செட்டில்மெண்ட்டு. ஸோ நம்ம பப்ளிக் லெட்ஜர், பிளாக் செயின் டெக்னாலஜி, அதனால் இங்கே சீக்ரெட் கிடையாது. கிரிப்டோ கரன்சின்னா தானே சார், பிளாக் செயின் தானே, பப்ளிக் லெட்ஜர் தானே. ஸோ அதுதான் இங்கே இருக்கும். ஸ்பீடு தான். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக வந்துடலாம். தேங்க்யூ சார். என்ன காரணத்துக்காக பிளாக் செயின் எடுத்தீங்க? எனக்கு வந்து டெக்னிக்கல் ஓரியன்டாகவும் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் பிளாக் செயின். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் போய் பிஸ்னஸ் பேசும்போது நீங்கள் டோக்கன் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதை கெத்தாக பிளாக் செயினாக வந்து கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ செல்வி மேடம் சொன்ன மாதிரி தான் போன எல்லா இடங்கள்லையுமே வந்து எப்போ உங்களோட ஓன் பிளாக் செயின் லான்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் லான்ச் பண்ணால் பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லி தந்தாங்க. ஸோ இப்போ நம்மளோட ஓன் பிளாக் செயினும் வந்துருச்சு, ப்ளஸ் அடிஷ்னலாக வேலெட்டும் வந்துருச்சு, எக்ஸ்சேஞ்சும் வரப்போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாக் செயினை சூஸ் பண்ணுறதுனால பிளாக் செயினில் வேலிடேட்டாக இருக்கிற ரோல் இருக்குது, டெலிகேட்டாக இருக்கிற ரோல் இருக்குது. ஸோ நிறைய டெக்னிக்கலாகவும் அதில் நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதே சேம் சப்ஜெக்ட் வேலெட்லேயுமே இருக்குது. ஸோ தேங்க்யூ கந்தசாமி சார். இவங்க சொன்ன காரணங்கள் புரிஞ்சுதா சார்? நீங்கள் கிணறு வெட்டிட்டீங்க, போர் போட்டுட்டா உங்களுக்கு எப்போ தண்ணி வரும்? கண்டினியூஸ். ஒரு வீடு கட்டிட்டா சொத்து. அதுதான் சார் பிளாக் செயின். இதுதான் வந்து நம்மளுடைய நிரந்தரம். இதில் தான் வெர்ஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ்.
சார் கத்திக்கு வந்துடலாமா? நாங்க பிளாக் செயின்ல போயிட்டோம். சார் சரவணன் சார், ரமேஷ் சார், உங்களுக்கு தெரியாத ஒரு கேள்விதான் சார். ஒரு மைக் சார், உங்ககிட்ட தெரியாத ஒரு கேள்விதான். மதி சார், வேலெட்னா என்ன? சரவணன் சார், நீங்கள் வேலட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. ரமேஷ் சார், சிங்காரமாம், ராம்பிரசாத் சார் வந்துருங்க. வேலெட்டு நீங்கள் கொடுத்துருக்கு, நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் ஒன்று எடுத்துட்டேன், இவங்க ஒன்று எடுத்தாச்சு. அது என்ன வேலெட்டுன்னா? இல்லை மைக் கொடுத்துருங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். வேலெட்டுங்கிறது ஸ்டோரேஜ். எங்கே போனாலும் அந்த வேலெட்டில் வந்து தான் உட்காந்துலாம் இல்லை. ஏன்னா அங்கே தான் வந்து பணத்தை சேர்க்க போகிறோம், பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த வேலெட் இருந்தால் தான் அங்கே வந்து எல்லோரும் மக்களுக்கு எடுத்து சேர்க்க முடியும். சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம். வேலெட்றது பர்ஸ் தான். நம்ம வைக்கிற பீரோ ஒரு வேலெட், வீட்டில் பேங்க்கில் வைக்கிற லாக்கர் ஒரு வேலெட், ஃபோன்பே வேலெட், அது மாதிரி நிறைய வேலெட் வந்துருச்சு. பர்ஸ் தான் வேலெட் இருக்குது. நம்ம அதில் வச்சுக்கலாம், ஹோல்டு பண்ணலாம், செலவு பண்ணலாம், எடுத்துக்கலாம், சேவிங்ஸ் பண்ணலாம். அதான் நம்மளோட திறமை தான். தேங்க்யூ. என்ன ஒன்றுன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா அகிலன் சாரும் தமிழ் சார் செல்வம் 3 பேர் இருக்காங்க. பிளாக் செயின்லேருந்து நமக்கு பணத்தை எடுத்து எங்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறாங்க. நாங்கள் தான் பாதுகாப்பாக மக்கள்கிட்ட எடுத்து சேர்க்க போகிறோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நமக்கு பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டே பை டேட் பார்த்தா வித்ட்ரால் கொடுத்துருக்குறோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்துட்டு பார்த்து சேஃப்டிங்ஸில் வந்து நாங்கள் எடுத்து முதல்ல கரெக்டாக டெய்லி வந்து வித்ட்ரால் கொடுக்க போகிறோம். அது ரொம்ப சந்தோஷம் சார். நேற்றுலேருந்து ஒன் வீக்கில் வந்து இவர் டீமிலோட மச்சான் நினைக்கிறார். தமிழ் அரசா? தமிழ் இப்போ வந்து அவரது ட்ரஸ்ட் வாலெட்டில் மிஸ் ஆயிடுச்சு இல்லை சார்? இப்போ சேஃப் நெக்ஸ்ட்டில் மிஸ் ஆச்சுன்னா நான் பொறுப்பு சார். ட்ரஸ்ட் வாலெட்டு, மிட்டா மாஸ்க்கு, டோக்கன் பாக்கெட்டு, சேஃப் வாலு, ஓகேக்ஸு, அட்டாமிக் வேலெட்டு, கிட்பிட்டு, கிட்டத்தட்ட 14 வகையான ஒரிஜினல் இன்டர்நேஷ்னல் வேலெட் இருக்குது. நாளைக்கு காலையில் ஒன்று ஒர்க் ஆகலை, ஒன்று அப்டேட் ஆகலைன்னா கூட இந்தியாவில் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இந்தியாவினோட பொருளாதாரம் தலைகீழ போகும். 1. 2வது, 1 லட்சம் குடும்பம் சூசைட் பண்ணிடும், பைத்தியம் பிடிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு தீர்வு சேஃப் நெக்ஸ்ட். அதுதான் சேஃப் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேலெட்டை வச்சுருக்கோம். இது சென்ட்ரலைஸ்ட், இல்லை ரெஃபரல் லிங்க்கு, கேஒய்சி அப்டேஷன், லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், லாங் டைம் போகும், நிறைய டெஸ்டிங் டெமோ இருக்குது. இன்னையிலேருந்து யூஸ் பண்ணலாம். நாளைக்கு நீங்கள் இன்றைக்கே இப்போ டவுன்லோட் பண்ணலாம். இப்போ எல்லாருக்கும் லிங்க் குரூப்பில் போட்டாச்சு. நீங்கள் எல்லா குரூப்பும் போட்டுருங்க. நீங்கள் உங்களோட வேலெட்டில் காயினையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. Team 369 காயின், team369.org. T369 காயின் சார் உங்களுக்கு தான். T369 coin.org நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இதை யாராச்சும் சொன்னாங்களன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இன்னைக்கு காலையிலே புண்ணசாமி சார்கிட்ட சொல்லிட்டேன். தேங்க்யூ சார். சார் வாழ்த்துறை கண்டிப்பாக பெருசாக ரொம்ப நேரம் பேசுங்க, நான் ரசித்து கேட்பேன். புகழ்ந்து பேசினாலும் வாங்கிப்பேன். தேங்க்யூ சார். பாதுகாப்பு பெட்டகத்தை திறந்து வைக்கப் போகிறார்கள். நன்றி நன்றி நன்றி. டீம் 369 வளர்ச்சிக்கு நன்றி. டீம் 369
கேக்கிலே வைத்து நிறுத்திட்டு இங்கே போய் நிற்க இது சார் இந்த ரிசார்ட் பார்த்தீங்களா? இதில் இன்னும் இந்த பக்கம் 50 கேம் இருக்குது, இந்த பக்கம் 50 கேம் இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருங்க. காரிமங்கலத்தில் எங்கள் தோட்டத்து பக்கத்தில் வந்து சிஎஸ் கிராண்டுன்னு இருக்குது, அதுவும் ஓரளவுக்கு பார்த்துருக்கீங்க. இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் தை 1ஆம் தேதி இல்லைனா தை ஒரு 5ஆம் தேதிக்குள்ளே வாணியம்பாடியில் நம்மளோட டீம் 369 டீம் பார்க் ரிசார்ட் வந்து பூஜை போடுறோம். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இனிமேல் அங்கே வச்சுக்கோங்க. தை 1ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். தைன்றது வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்து ஏப்ரல் மே 3 மாதத்துலேயே என்ட்ரி ஃபீஸ் ஒரு 200-250 வச்சுட்டு சில்ட்ரன்ஸ் கேம்ஸு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே ரெடி ஆகிடும் சார். அங்கே ஜனவரியில் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரலுக்குள்ளே முடிச்சிடும். அவ்வளோ ஸ்பீடாக போகும். ஜேசிபியாக இருக்கட்டும், டிராக்டராக இருக்கட்டும், குத்தனாராக இருக்கட்டும், மேஸ்திரி எல்லாருமே அங்கேயே வீடு கட்டி அங்கேயே எடுத்து தங்க வச்சு அங்கேயே செஞ்சு அது 1 வருஷம் 2 வருஷம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 14 ஓனர்ஸு ஜனவரி மாதம் இந்த பிளாக் செயினுடைய லான்ச்சிங் ப்ரோக்ராம் 2000 பேர் வச்சு பண்ணுறோம். ஒரு நிமிஷம் சார். ஒரு 2000 பேரை வச்சு பண்ண போகிறோம். இந்த பிளாக் செயின் அந்த வேலெட் லான்ச்சு இன்டர்நேஷ்னல் டீமு, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டீம், ஆல் இண்டியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனோட தலைவரோட வேறு இடத்துல வேறு மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் வரக்கூடிய ஆட்கள் கோட் சூட் போட்டிருக்கணும், காரில் வரணும், ஃபேமிலியோட வரணும். அதில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும். டைரெக்டில் 25 ஐடி முடித்தவங்க மட்டும்தான் அங்கே என்ட்ரி ஃபீஸு. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கும் உள்ளே வர்ற இடத்துக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும். உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இதெல்லாம் எலிஜிபிலிட்டி நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். அவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும். QR ஸ்கேனர் பண்ணால் தான் வர முடியும். ஸோ 25 ஐடி 5 லட்சம் பிஸ்னஸ் பண்ணவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி நடக்கும். இந்தியாவில் இருக்கிற எல்லா கிரிப்டோ கரன்சி ஓனரும், இந்தியாவில் இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் இப்போ எப்படி உங்கள் ஊரில் பொருட்காட்சி நடக்குது, விவசாய பொருட்காட்சி, கட்டுமான தொழிலாளர்கள் எக்ஸிபிஷன், எக்ஸ்போலாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி கிரிப்டோ எக்ஸ்போ வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லைனா ஆந்திரா, கர்நாடகா, ஒன்று ஹைதராபாத், இல்லை மும்பை, இல்லைனா சென்னையில் டிசிஎம் கிரிப்டோ கிளப்பும் ஆல் இண்டியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனும் இந்தியாவில் பிளாக் செயின் மீட், பிளாக் செயின் கான்ஃபரன்ஸு ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கணும். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கு இப்போ வந்து ரெடி ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பேருக்கு ஐடி கார்டு வந்திருக்கு, நிறைய பேருக்கு விசிட்டிங் கார்டு வந்திருக்கு. அது ராம்பிரசாத் சார் சொல்லுவார். அவர் இந்த சார் மரியாதை பண்ணிட்டு இருக்கு சார். 1 செகண்ட் சார், வெயிட் பண்றாங்க. 1 செகண்ட் அப்படியே இருங்க. வடக்கு இருங்க, பாருங்க. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இருங்க. பாருங்க. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட். ஓகே. ஐடி கார்டு வந்துச்சு எல்லாருக்கும். இந்த ஐடி கார்டு ஃபர்ஸ்ட் வந்து ராமகிருஷ்ணன் சார் வாங்க போறாங்க. உங்களுக்கு நிறைய இருக்கு. நான் ஈவென்ட்டுக்கெல்லாம் நீங்க ஓகே சார். சார் நீங்க இன்ன வரைக்கும் ஒரு ரிசார்ட் எடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் 7 கோடி ரூபாய்க்கு லேண்ட் வாங்கினேன். இதில் ரிசார்ட் மட்டும் நான் இன்னும் இவங்களுக்கெல்லாம் ரிசார்ட் நம்மளுக்கு ரெகுலராக 5 நாளைக்கு ஒரு நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஓகே சார். இங்க பாருங்க போட்டோ பாருங்க. ஓகே. நமக்கு சாப்பாடு சூப்பர் சார். சார் ராமகிருஷ்ணன் சார் முன்னாடி வாங்க. சார் ஒரு நிமிஷம் வாங்க. ஃபர்ஸ்ட் படிங்க சார். மைக்ல சொல்லுங்க சார். அண்ணா 1 செகண்ட். அண்ணா முடிச்சிட்டு சார் பாருங்க. அண்ணா அண்ணா இங்க பாருங்க கேமரா. Thank you. இல்லை இதில் இருக்குது சார் போட்டோப்பா. மைக்கு சொன்னதுக்கு அப்புறம் கார்டை கொடுங்க. ஆமா அப்பதான் யார் என்ன மைக் வந்து
படிங்க ஒவ்வொருத்தரா இருங்க. அனில் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இருங்க, இப்ப சொல்லாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் நீங்க போடுங்க. சார் நீங்க வாங்க. சரவணன் சார், சங்கர் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இறங்கி போடுங்க. கோபி டைம் கிட்ட வாங்க. சத்யன் சார், ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. இங்க பாருங்க, குட்டி பாப்பா இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க சார். டீம் தெரியும் சார், ஐ லவ் யூ சொல்லுங்க தானே சார். ஓகே சார். அக்கா சந்திரங்க ஏங்க உணர்த்து. அப்படியே போட்டோ பாருங்க. அடுத்து வாங்க. நெக்ஸ்ட். வா. கேமரா அகிலன் சார் ஸ்டேஜ் வாங்க. அகிலன் சார் தமிழ்லையா? சூப்பர் சார், வெரி குட் சார். இங்க வாங்க, நீங்க போடுங்க. சார் பொங்கல் Dress இருந்து போறீங்களா? பொங்கல் Dress போடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய டீம் 369ல வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து மணிகண்டன் சார் பேசுறதுல நீங்க பாருங்க. பேத்திட்டு வாங்கிங்க. சூப்பர். நெக்ஸ்ட். பாருங்க. சாமிஜி இருக்காரு, அவரை கூப்பிடுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். கம்பெனி சிஓவாக இருந்தாலும் அம்மாவுக்கு உள்ள குழந்தை மாதிரி கந்தசாமி எனக்கு எப்பவுமே தம்பி மாதிரி. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இப்போ வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி ஆகிட்டாரு. அண்ணன் நினைச்சா அடுத்த வருஷம் என்னை கிராஸ் பண்ணலான்ட்டு. அதாவது இன்னைக்கு தான் கிரிப்டோவில் பார்த்தா குழந்தை மாதிரி வந்துருக்கோம். இதுக்கப்புறம் இதை பற்றி முடிவு எடுப்போம். இந்த 5 கோடியெல்லாம் போயிட்டு வரத்துக்குள்ளே முடிக்கிறக்கூடிய சக்தி ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். பட் பெரிய லெவலில் இது கூட இருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை பண்ணிட்டு 48 பைசா ஒரு இன்னைக்கு 8000 அக்கௌண்ட் 50,000 டிரான்சாக்ஷன் தாண்டி 2 வருஷம் பண்ணுவோம். ஒரு 2 நாளாக வீட்டுக்கு எடுத்துருவாங்க. குழந்தைங்க என்ன ஏன்னா நாங்கள்லாம் ஏற்றி கடந்துருங்க, உங்கள் சூழ்நிலை வர முடியாது. அதனால மேக்ஸிமம் ஓகே. தேங்க்யூ. போட்டோ நீங்க கேட்ட பிளாக் செயின் வந்துருச்சு சார். இங்க பாருங்க சார். பாருங்க. சூப்பர் சார். ஒரு சார் அவரு ஐடியா டீம் 369 உங்களுடைய ஐடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய ராம் பிரசாத் சார் கிட்ட இருக்கு. நீங்க வந்து அவர்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐடி கார்டு வந்து நம்மளுடைய ட்ரைனிங் மீட்டிங் கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுங்க. சத்யன் சார், கேக் இருக்கு, தயவு செய்து எல்லாரும் வந்து வாங்கிக்கங்க. ஸோ நாங்கள் எடுத்துன்னு வந்து தரோம். ப்ளீஸ் யாரும் வெளியே போகாதீங்க. அதே மாதிரி கீழே செடி இருக்கு, வாங்கணும். அக்கா ஸோ வாணியம்பாடி டீம்ல இருந்து சரவணன் சார், விஜய் டீம்ல இருந்து கந்தசாமி சாருக்கு பிறந்தநாள் பரிசு பொன்னாடி போர்த்தி பரிசுகள் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். வாழ்த்துக்கள் சரவணன் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இருங்கண்ணா. ஸோ எல்லாருக்கும் லீடர்ஸ் எல்லாருக்கும் ஐடி கார்டும் விசிட்டிங் கார்டும் இருக்கு. எல்லாரும் இங்க இருங்க, மறக்காம வாங்கிட்டு வாங்க சார் கிட்ட.
ராம் பிரசாத் சார் கிட்ட இருக்கு ஐடி கார்டு அண்ட் விசிட்டிங் கார்டு. ராம் பிரசாத் சார் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கங்க. உலகராஜ் சார் அப்புறம் மானியம்பாடியில இருந்து தினமும் ஜூம்ல வீடியோல இவர் வந்துடுறாரு. வாழ்த்துக்கள் சார். கலாடிலாம் வேற வேற மாதிரி இருக்கு. உண்மையில கிரேட் சார். நீங்க சூப்பர் சூப்பர். வாட்ச் பண்ணி போது அது புரியும். ஈஸியா உங்களுக்கு ஈஸியா புரியுது. கேக் நம்ம ஓன் பிளாக் செயினோட டெக்னாலஜி எல்லாம் சொல்லுங்க. லேயர் 1 அதோட POS POI அதுக்கப்புறம் என்ன பிளாக் செயின்ல மானியம்பாடி டீம்ல இருந்து கந்தசாமி சார், வேணுகோபால் சாருக்கு பொன்னாடை போட்டினார். மேடம் எல்லாருக்கும் மெம்பர்ங்க சூப்பர் சூப்பர். ஹலோ உங்க மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? சார் காலையிலேயே புனசாமி சார் விஷயத்தை ரெண்டு சொல்லிட்டேன். ரெண்டுமே சொல்லிட்டேன். லிங்க் வரும். நீங்க மொத்த அசெட் கிறிஸ்டல் லெட்டர் மெட்டாமாஸ் போட்டு நம்மளதுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேரண்டி. வாங்க சொத்து அங்க வந்துட்டோம். அந்த ப்ராஜெக்ட் ஐலண்ட் அடுத்த வாரத்தில் இந்த லேண்ட் ப்ராஜெக்ட் நம்ம உட்காந்து ஸ்பீக்கர் அடி அப்படியா? சரி அங்கே இருந்து ஞாபகம் சொன்னா சார். எனக்கு ஒரு சின்ன இது எல்லாமே எல்லாருக்கும் வெளியே கூட கட் பண்ணி இது எல்லாத்தையும் ஓகே சார். கொஞ்சம் பின்னாடி வாங்க. நாலு வருஷமா ஓகே சார். நீங்க சரவணன் சார் கூட சேராதீங்க சார். சரவணன் சார் கூட சேராதீங்க. அவங்க நீங்களே கார் எடுத்து சீக்கிரம் வந்து சேர்ந்துருங்க. போட்டோ போட்டோ ஓகே சார். ரமேஷ் ஓகே வாங்க வாங்க ரமேஷ் சார். செல்வி மேடம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க மேடம் ப்ளீஸ். செல்வி மேடம் எங்க இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வரவும். ஓகே சார். எத்தனை மாமா ரமேஷ் சார் ஜி நீங்கள் அட்மிட் ரெண்டு பேரும் அட்மிட் அக்கௌண்ட்ஸ் கம்பெனி ஒரு அதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம். நிறைய டெஸ்ட் வச்சு அவருக்கு தெரியாது. நாங்கள் வச்சு ஓகே சார்.
சார் திருப்பூர்லேருந்து 2 பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, செல்வம் சார் அண்ட் சங்கர் சார். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்குமே வந்து நம்ம எம்டி சாருடைய பர்த்டேவை முன்னிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சைன் அப் எல்லாமே பண்ணுறாங்க. சார் வாங்க சார், ஸ்டேஜுக்கு வாங்க. சங்கர் சார் அண்ட் செல்வம் சார் நம்ம திருப்பூர் ஒரு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபர்கள் தான் இப்போ நம்ம டீம் 369 வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், வெல்கம் சார். சங்கர் சார் வாங்க, பிரபாகர் சார் வாங்க, செல்வம் சார் வாங்க. இவங்க எல்லாருமே 40 பைசா 48 பைசா 90 பைசா நீங்கள் முதல் ஐடியும் பார்க்கலாம். இன்னைக்கு விழுந்த ஒரு ஐடி வந்து எல்லாரோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் இது வந்து இன்னைக்கு ரேட் நான் யாருக்கிட்ட கேட்கல, இன்னும் 5 days டபுளாக தான். ஏன்னா இன்னைக்கு ஓன் வேக்சின் ஓன் வேக்சின் யாருக்கிட்ட நான் சொல்ல வேண்டாம். இனி எங்கே வரணும் ரெண்டு பேர் வந்தாங்க பார்த்துட்டாங்க. இது வந்து உங்க பசங்க அந்த டாலர் ஓகே சார். வெங்கட்ராமன் சார் ஸ்டேஜுக்கு வரும். காரியமங்கலம் வெங்கட்ராமன் சார் ஸ்டேஜுக்கு வரும். காரியமங்கலம் வெங்கட்ராமன் சார். சங்கர் சார், தமிழ் சார் சங்கர், இவர் காரியமங்கலம் வெங்கட்ராமன். ஓகே, உடனே இன்னைக்கு பேசுகிறேன். இன்னைக்கு அவங்க வெங்கட்ராமன் கிட்ட வந்து 2 months நான் அந்த ப்ராஜெக்ட் சேஃப் வந்து இன்னைக்கு முடிச்சுட்டேன். பட் அவனால் வந்து அந்த பொட்டன்ஷியல் இல்லை, பொட்டன்ஷியலுக்கு நான் தராங்க. பட் அவனுக்கு வந்து ஒன்றும் நாலேஜ் இல்லை. இப்போ சௌந்தர்யா அக்கா ஸ்டேஜுக்கு வாங்க. நீங்கள் தான். ஸோ வேணு சாருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த டெக்னாலஜி டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டெஸ்டர். அவங்களுடைய சப்போர்ட்டும் நம்ம டீமில் இருக்குது. அடுத்ததான் திருச்சியிலேருந்து அவங்களும் ஒரு ஐடி செக்டரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க பேரும் சௌந்தர்யா தான். ஸோ ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். சௌந்தர்யா மேம். ஓகே சார். அடுத்ததா ட்ரிபிள் டீம்ல இருந்து ராணி அக்கா. நீங்க டீம் 369க்காக நிறைய நோட் எல்லாம் போட்டு எழுதிருக்கீங்க, நிறைய வீடியோஸ்லாம் மேக் பண்ணிருக்கீங்க. உங்க சன் அல்டிமேட்டா டிராயிங் எல்லாம் பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள்க்கா. ஏன் பாப்பா, நம்ம டீம் 369 டெய்லி ஜூம்ல வீடியோல வந்துருவாங்க. ஓகே. ஸோ அடுத்ததா ஆம்பூர்ல டீச்சர் ஆசிரியர் பணிய சிறப்பாக செய்துட்டு இருக்கக்கூடிய சக்திவேல் சார். நம்ம அந்தமான் ட்ரிப்பில் வேற லெவலில் வந்து டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ இப்போ மரக்கன்றைகளை வளர்க்கறதை பற்றி நிறைய ஒரு விழிப்புணர்வு எல்லாமே பேசிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ஓகே. சார் கொஞ்சம் சைடா, சார் கொஞ்சம் சைடா. ஓகே சார். சக்திவேல் டீச்சர் ஃப்ரம் ஆம்பூர் மாதனூர்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆசிரியரா தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் சக்திவேல் சார். அடுத்து திருச்சியிலிருந்து சௌந்தர்யா நரவலி. இவங்களுடைய மாமா, அக்கா, அம்மா எல்லாருமே ஜூம்ல வருவாங்க, ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிரிப்டோ பத்தி நல்லா லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சௌந்தர்யா நரவலி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து தமிழரசி அம்மா.
தலைவாசல்ல இருந்து வாங்கம்மா வணக்கம். உங்களை முதல்ல உங்களை சந்திச்சேன் தலைவாசல்ல. நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு அப்புறமா வருமா அப்படின்னு ஸோ நிறைய பல என்கொயரிலாம் பண்ணி வந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம குடும்ப ஃபங்க்ஷனுக்கு வந்தால ரொம்ப சந்தோஷமா. வாங்க. செல்வி மேடம், தனசேகர் சார், இவர் வந்து சென்னையில ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சார் கூட பல வருடங்களா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜோட அதிகமாக கனெக்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. ஸோ இவர் தான் வந்து நம்ம ஜூமி ட்ரெயினர் டேனியல் புஷ்பராஜ் சாரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர். டேனியல் சார், ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். ஸோ நம்மளுடைய மென்டார் கோச் ஃப்ரம் பெங்களூர்லேருந்து NLP நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினர், இண்டிவிஜுவல் ட்ரெயினர் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய பர்சன். ஸோ நம்ம டீம் 369ல அஃபிஷியல் மென்டாராக நிறைய பல ட்ரைனிங் நடத்திட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அடுத்ததா அருள். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண பர்சன் இன்னைக்கு ஜூம் பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். குட் லக் டீம்ல இருந்து சுதர்சன் சார் அறிமுகப்படுத்திய ஒரு நபர் பெரிய அளவில் இன்னைக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் மிஸ்டர் அருள். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருமே வந்து நம்ம நிறைய கிஃப்ட் கொடுத்துருப்போம். ஆனால் சாருக்கு பிடிச்சது நம்ம காயினை இங்க கிஃப்டாவே வந்து அவருக்கு இன்னைக்கு பர்த்டே நாளில் கொடுக்குறது இது யாரும் மறக்க முடியாத, சாரால மறக்க முடியாத ஒரு கிஃப்ட். ஏன்னா எல்லாரும் நிறைய கிஃப்ட்டை கொடுத்தோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீம் 369 ரொம்ப சிறப்பா வந்து எடுத்து உபயோகமா பண்ணிட்டு இருக்காரு. எஸ், வெல்கம் பெரியசாமி சார் ஃப்ரம் ஈரோட்ல இருந்து. சாருக்கு என்னைக்கு வந்து டீம் 369 தெரிய வந்து பெரியசாமி சார். So பெரியசாமி சார், ஈரோடு பெரியசாமி சார். அடுத்ததா நம்மளோட ஜூமி ட்ரெயினர் நம்மளுடைய டேனியல் புஷ்பராஜ் சார். என்னோட கம்போடியா பயணத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டு 16 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல நம்மளோட டீம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். டேனியல் சார் வந்து கம்போடியா போயிருந்தாரு. கம்போடியா போனதுல மறக்க முடியாத ஒரு விஷயம் வச்சிருக்காரு, போன்ல வச்சிருக்காரு. அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் போட்டு காமிச்சா யாராலையும் அதை மறக்கவும் முடியாது. நீங்களும் சூப்பரா இருக்கிறீங்க, மிக மிக பிரமாதமா. ஹலோ, thank you so much. ஆத்தூர் ஆட்டநாயகன் அதிகாரன் சார். ஆத்தூர்ல வந்து ராசி கல்வி நிறுவனத்தை ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய ஏழை மக்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல வந்து அவரு ஹாஸ்டல்ஸும் கட்டி கொடுத்து ஃபுட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இயற்கை சார்ந்த ஆர்வலரும் கூட. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே டிவியில வந்து இந்த பனைமரம் வளர்க்கறதை பத்தி, மரங்களை வளர்க்கறதை பத்தி எல்லாமே பேசியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மதியழகன் சார். நம்மளுடைய அட்மின் தமிழ் செல்வன் சார் நம்மளுடைய கந்தசாமி சாருக்கு பொன்னாடை கொடுத்துகிறார். தமிழ் செல்வனுக்கு இன்னைக்கு ஒரு புது டெசிக்னேஷன், சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், CAO.
காசிநாதன் சார் வந்திருக்கீங்களா? காசிநாதன் சார் இருக்கீங்களா இங்க? சார் வாங்க, உங்களோட விசிட்டிங் கார்டு இருக்கு, ஐடி கார்டும் இருக்கு. ஸோ வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அட்மின் டீம் அபி சாரும் செல்வி மேடமும் சாருக்கான ஒரு கிஃப்ட். அடி தூள். சூப்பர் பா, வேற லெவல். அருள் சான்ஸ் थैंक यू ஸோ அடுத்ததான் இப்போ வந்து சார் வந்து அஃபிஷியலாக நம்மளுடைய மதி சாரை வந்து லீகல் அட்வைசர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கான ஐடி கார்டு, ஸோ லீகலாக நம்மளுடைய லேண்ட் எல்லாம் பார்க்கறதுக்கான லீகல் அட்வைசர் நம்மளுடைய மதி சார் தான். அவருக்கான ஐடி கார்டு சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்மளோட ஜூமி ட்ரெயினர் மிஸ்டர் அருளுக்கான ஐடி கார்டு. வாழ்த்துக்கள் மிஸ்டர் அருள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததான் சக்திவேல் சார், ஆம்பூர் டீச்சர் ட்ரெயினர், அவருக்கான ஐடி கார்டு நம்மளது எம்டி கையால. வாழ்த்துக்கள் சக்திவேல் சார். அடுத்ததான் நம்மளோட ஜூமி ட்ரெயினர் டேனியல் புஷ்பராஜ் சார், அவருக்கான ஐடி கார்டு. ஸோ இன்னும் வேற லெவல்ல இன்டர்நேஷனல் போறப்ப இந்த ஐடி கார்டு எல்லாமே வந்து மாசா நாம வந்து கெத்து காட்டுறதுக்கு யூஸ் ஆகும். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் சௌந்தர்யா நரோலி ஃப்ரம் திருச்சி, அவங்களுக்கான ஐடி கார்டு. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஸோ அடுத்ததான் டேனியல் சார், தனசேகர் சார் ஃப்ரம் சென்னை. ஸோ அவருக்கான ஐடி கார்டு. தேங்க்யூ ஸோ மச் தனசேகர் சார், வாழ்த்துக்கள். ஓ ஓ சௌந்தர்யா நரோலி ஃப்ரம் திருச்சி. ஸோ இவங்களுமே வந்து நம்ம ஜூம்ல அப்கமிங் ஜூம் ஸ்பீக்கராக வர போறாங்க. ஸோ நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சௌந்தர்யா நரோலி. வெரி சூன் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டு ஸ்பீக் வித் இன் ஜூம். வாழ்த்துக்கள். சுருளிமணி சார், சுருளிமணி சாருக்கான ஐடி கார்டு. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் அண்ட் கலெக்ட் தி ஐடி கார்டு. சுருளிமணி சார் நம்முடைய குளோபல் 369 ப்ராஜெக்டினுடைய டைரக்டர். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாரு. மதுரை டீம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி எல்லா இடங்களையுமே வந்து டீமை நல்லா சூப்பராக பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. கார்த்திகா மேடத்துக்கான ஐடி கார்டு, குமரன் சாருக்கான ஐடி கார்டு, சுருளிமணி சாருக்கான ஐடி கார்டு. ஸோ வாழ்த்துக்கள் சுருளிமணி சார். அண்ட் காசிநாதன் சாருக்கான விசிட்டிங் கார்டு. ஸோ காசிநாதன் சாருக்கான ஐடி கார்டு அண்ட் விசிட்டிங் கார்டு நம்மளுடைய ஃபவுண்டர் கொடுக்குறாரு. ஸோ இந்த விசிட்டிங் கார்டு வேற லெவலில் ஒரு வைபை கிரியேட் பண்ணோம். கேட்குற இடத்துல நீங்கள் ஃபோன் நம்பருக்கு பதிலாக இதை கொடுத்தீங்கனாலே இதுவே பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணோம். ஸோ அடுத்து சுருளிமணி சாருக்கான விசிட்டிங் கார்டு. வாழ்த்துக்கள் சுருளிமணி சார். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கார்த்திகா மேடத்துக்கான விசிட்டிங் கார்டு. சரவணன் சார், வாணியம்பாடி டீம். சரவணன் சார் ஏஜென்ட் போர்ட்ஃபோலியோடைய லீடர், கேப்டன். சக்திவேல் சார், டீச்சர் ட்ரெயினர், ஆம்பூர்ல இருந்து சக்திவேல் சார். சரவணன் சார் வாங்க. சுபா மேடத்துக்கான விசிட்டிங் கார்டு அண்ட்
சுருளிமணி சாருக்கான விசிட்டிங் கார்டு. வாழ்த்துக்கள் சுருளிமணி சார். அண்டு நம்முடைய ஃபவுண்டர் ஹெல்த் அட்வைசர்ஸ் பா மேடம், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மாரிமுத்து மனோகரன், இவங்க வந்து ஃப்ரம் விருதாச்சலம் டீம். சுவாமிஜி கிருஷ்ண மகாராஜ், இந்தியா மணி நம்மளோட ட்ரிபிள் ஆர் ரமேஷ் சாரோடது. மாரிமுத்து சரி மாரிமுத்து சைடு வேணு சார் கொடுத்துடலாம். இது வந்து சரவணன் டீம். ஆமா.